மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் உறுப்பினர்கள் ஆகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் துணை வினை சொற்களில் must not, need not, must not, need not இந்த மூன்று வகையான துணை வினைச்சொற்களின் அமைப்புகளின் பயன்கள் என்ன? must not, need not இவற்றினுடைய பொருள் என்ன, பயன்கள் என்ன? அடுத்து must not, need not இந்த ரெண்டையும் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்போம். பாருங்கள். பாருங்கள். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பார்ட் 6B must not, need not and their uses. இந்த must, need not இவருடைய பயன்கள். படக்காட்சி 218, நாள் 28/12/2023. Auxiliary verbs part 6B must not, இந்த வேர்டு must not, must not இது weak form, இது strong form. need and need not. முதல்ல நீடை பற்றி பார்ப்போம். need functions both as a modal auxiliary and an ordinary verb, so it is called a semi-modal. அதாவது இந்த நீடு எனக்கூடிய துணை வினைச்சொல் ஒரு துணை வினைச்சொல்லாகவும் ஒரு முற்று வினையாகவும் பயன்படுகிறது. முற்று வினையாகவும் பயன்படுகிறது, துணை வினையாகவும் பயன்படுகிறது. எனவே இது செமி மோடல், அதாவது இருவகையிலும் பயன்படுத்தல். செமி மாடல் மீன்ஸ் இதுவாகவும் அதுவாகவும் பயன்படுகிறது. குணாதிசய வினையாகவும் பயன்படுகிறது, முற்று வினையாகவும் பயன்படுகிறது. As a modal auxiliary, need is used in negative sentences when saying that something is not necessary or always true. அதாவது துணை வினைச்சொல்லாக, அதாவது குணாதிசய வினைச்சொல்லாக நீடு எதை பயன்படுத்துன்னா, ஒரு செயல் அதில் அதனுடைய எதிர்மறை வினையில் தான் அதுவாக பயன்படுகிறது. ஒரு செயல் தேவையில்லை என்பதை கூறுவதற்கு நீட் நாட், அந்த நீடினுடைய எதிர்மறை பயன்படுத்தப்படுகிறது. யூ நீட் நாட் ஸ்டே லாங், நீ அதிக நேரம் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. as a finite verb, need means require, want. ஃபர்ஸ்ட் ஏல என்ன பார்த்தோம், மாடல் ஆக்ஸிலரி பார்த்தோம். அந்த மாடல் ஆக்ஸிலரினா தேவையில்லை என்னும் கருத்தை வெளிப்படுத்த குணாதிசய வினைச்சொல்லாக பயன்படுகிறது. அடுத்து முற்று வினையாக எப்படி என்ன பொருளில் பயன்படுகிறது என்றால் require, want தேவை என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. முழு வினைச்சொல்லாக தேவைப்படு, வேண்டு என்ற பொருளில் நீட் பயன்படுத்தப்படுகிறது. plants need light in order to survive, அதாவது தாவரங்கள் உயிரோடு இருப்பதற்கு ஒளி தேவைப்படுகிறது. plants need. forms of need, அதாவது ஒரு மாடல் ஆக்ஸிலரியா இந்த நீடினுடைய வடிவங்கள் என்னென்ன பாருங்க. 3 affirmative, need, negative, need not or need.
இன்டரோகேட்டிவ், நீட் ஐ டூ எல்லாம் நான் 3 இடங்களிலும் பயன்படுத்தலாம். நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ், நீட் ஐ do it, or I mean need I not do it, or needn't I do it, need I or needn't I do it. இது வந்து மாடல் ஆக்சிலரியுடைய மாடல் ஆக்சிலரியாக நீடை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய உருவங்கள், அமைப்பு. Need is an auxiliary. Need as an auxiliary is always followed by infinitive. அதான் வெறும் வினைச்சொல், டு இல்லாத வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, you need not come tomorrow, you need not come tomorrow, you need not come tomorrow, need not I mean modal auxiliary, come I mean pair infinitive, வெறும் வினைச்சொல். Need is a finite verb, acts as a regular verb having the forms. அதாவது நீடு வந்து ரெகுலர் வெர்பாக, ஃபைனைட் வெர்பாக பயன்படும் போது அதனுடைய உருவ அமைப்புகள் எவ்வாறு இருக்கும்? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த 3லையும் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அட்டவணை போட்டு காண்பித்திருக்கிறேன். அஃபர்மேட்டிவ், நீட் ஆர் நீட்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் நீடிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நீடிங். நெகட்டிவ் எதிர்மறை, do not or does not need. Past tense did not need. Past participle எப்படி இருக்கும்னா be, is, are, was, were, have, has, had, not, அங்கே not plus past participle. Past participle இதுக்கு வந்து போட்டு அதில் வந்து பின்னாடி needed. அப்புறம் இன்டரோகேட்டிவ் பாருங்க, இன்டரோகேட்டிவ் அது வினா. டூ ஐ நீட் இட், ஏன்னா எல்லா ஃபார்முக்கும் அப்படி இருக்கும். டூ ஐ நீட் இட், டூ ஐ நாட் நீட் இட், டூ ஐ நீட் இட், டூ ஐ நாட் நீட் இட். அப்போ இந்த நீடினுடைய அது ஆக்சிலரியாக மாடல் ஆக்சிலரியாக பயன்படும் போது அதனுடைய வடிவம் என்ன, அது ஒரு முற்றுவினையாக பயன்படுகின்ற பொழுது அதனுடைய வடிவம் என்பதை முழுமையாக பார்த்திருக்கிறோம். இப்போ பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட் நாட் அண்ட் மஸ்ட் நாட் மிக மிக முக்கியமான. அதாவது இந்த நீட் நாட், மஸ்ட் நாட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீட் நாட்டை எங்கே பயன்படுத்தணும், மஸ்ட் நாட்டை எங்கே பயன்படுத்தணும்? நீட் நாட் இஸ் யூஸ்ட் டு சே தட் சம்திங் இஸ் நாட் நெசசரி, சம்திங் இஸ் நாட் நெசசரி டு எக்ஸ்பிரஸ் அது authority of the speaker. authority of the speaker அவசியமில்லை என்பதை தெரிவிப்பதற்கு authority of the speaker. ஆமாம், டு எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர், தேவையில்லை என்பதை வெளிப்படுத்த. அதாவது அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர். யூ நீட் நாட் மேக் 2 copies, 1 will do, 2 is not necessary. Give them this check, they need not send me a receipt. Give them this check, they need not send me a receipt. The receipt is not necessary, தேவையில்லை. You needn't change your clothes, just come as you are. நீ உன்னுடைய உடைகளை மாற்ற வேண்டிய அவசியங்களை அப்படியே வா. அப்போ தேவையில்லை என்னும் கருத்தை பேசுபவனுடைய ஆதிக்கத்தை தெரிவிப்பதற்கு, தேவையில்லை என்னும் பொருளை பேசுபவர் தெரிவிப்பதற்கு இந்த நீட் நாட் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஸ்பீக்கர்ஸ் அத்தாரிட்டியை பயன்படுத்த தேவையில்லை என்னும் பொருளில் டு எக்ஸ்பிரஸ் நாட் நெசசரி, டு எக்ஸ்பிரஸ் I mean in the meaning of not necessary, need not is used to express the authority of the speaker.
பார்த்துட்டோம். Must not is used to say that something is not allowed. அது தேவையில்லை என்பதை கூறுவதற்கு must need not பயன்படுத்தணும். ஆனால் must notனா not allowed, அனுமதி இல்லை. தேவையில்லை என்பதற்கு need not, அனுமதி இல்லை என்பதை கூறுவதற்கு must not. Must not is used to say that something is not allowed. You must not repeat this mistake. You must not repeat this mistake. This mistake is not allowed. Preventing to do something. Notice in shop. Notice in shop. Staff must not smoke while serving customers. Ordering stops not to smoke, not to do something. Ordering stop not to do something. You mustn't leave your car unlocked. This place is full of thieves. Giving emphatic advice. அப்போ dear students, இந்த must, need not, must not எங்க பயன்படுத்தணும்? need not ஐ தேவையில்லை என்கின்ற பொருளில் பயன்படுத்த வேண்டும். பெரும்பாலும் ஸ்பீக்கர்ஸ் அத்தாரிட்டியில் அது வரும். நாட் நெசசரி, மெயின்லி ஆஸ் அ ஸ்பீக்கர்ஸ் அத்தாரிட்டி. ஆனால் நீட் நாட் என்ன பொருளை பயன்படுத்தணும்னா, மஸ்ட் நாட் இதில் பயன்படுத்துகிறாங்கன்னா நாட் அலவுட், நாட் நெசசரி என்கின்ற பொருளில் நீட் நாட் பயன்படுத்தப்படுகிறது. நாட் அலவுட் என்ற பொருளில் must not பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பயன் பாருங்க. need not and must not and must in the person and future. need not, must not and must in the present and future. இந்த மூணுலையும் இந்த present and futureல need not, must not and must எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பாருங்கள். டாக்டர், you needn't go on a diet. You needn't go on a diet. உணவில் கட்டுப்பாடு தேவையில்லை. Advice. But you must eat sensibly and you mustn't overeat. இது ஆர்டர். You needn't go on a diet. இது advice. But you must not, you mustn't eat, you must eat sensibly. You must eat sensibly. And you mustn't eat too much. You mustn't, and you mustn't overeat. You mustn't eat too much. You mustn't overeat. Order. You mustn't take more than 2 bills at once. You should not take more than 2 bills at a time. Order. 3 might be fatal. 3 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கொண்டு போடுவாங்க. அப்போ இந்த நீட் நாட் ஒன்று. இதில் இது அட்வைஸ், அறிவுரை கூற, அப்புறம் கட்டளையிட. டாக்டர் டு பேஷண்ட்ஸ் ஒய்ஃப், இஃப் த பெயின் ஹஸ் கான் ஹீ நீடன்ட் டேக் எனி மோர் ஆஃப் தீஸ். அவனுக்கு வலி இல்லைன்னா இந்த மருந்தில் எதையும் அவன் உட்கொள்ள வேண்டாம். அட்வைஸ். ஜூ நோட்டீஸ், visitors must not feed the animals. Order. Visitors must not feed the animals. Order. Railway notice. Railway notice. Passengers must not walk on the line. Passengers must not walk on the line. This is the notice of the railway board. School notice. The lift must not be used during fire drill. The lift must not be used fire drill. Prevention. Teacher, you needn't read the whole book. The teacher advice. You needn't read the whole book, but you must read the first 4 chapters. Order. You needn't read the entire book. Advice. But
you must read the first 4 chapters. Order. அப்போ need not, need and must. Need not, must not, must எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. You mustn't drive fast. There is a speed limit here. Order. You needn't drive fast. We have plenty of time. Advice. You needn't strike a match. I can see well enough. Advice. You mustn't strike a match. This room is full of gas. Order. You mustn't wear that dress again. Order. You look very terrible in yellow. You must cut down that dead tree. You must cut down that dead tree or it will fall on your house. Order. Advice, not order. You must cut down that dead tree or it will fall on your house. Advice. So must and must not can be used either for advice or order. But need and need not for necessity. If there is if there is necessity, then we can use need. If there is no necessity, then we can use need not. Fourth use, need not in direct and speech can be reported unchanged. That is, need not is the present form. This need not, this need not, need not, this need not, need cannot be reported, can be reported. This need not be changed. Need not be changed to past tense in the indirect speech. Need not in direct speech can be reported and changed. That is, the need not in the direct speech cannot be changed into past tense in the indirect speech. He says or said, you needn't pay till the 31st. Direct. He says or said that I needn't pay till the 31st. Indirect speech. That is, both in direct and indirect speech, the need not be changed into past tense. According to the reporting verbs, it may stay as it is. It can stay as it is. Then fifth use, need not plus perfect infinitive. That is, need not plus have plus past participle. அதாவது அன்பு மாணவ செல்வங்களே, இந்த வடிவம் need plus have plus past participle எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, செய்யப்படாத, அதாவது செய்திருக்கக்கூடாத ஒரு செயலை செய்திருந்தால், செய்வதற்கு தேவையில்லாத ஒரு செயல் இறந்த காலத்தில் செய்யப்பட்டிருந்தால் அதை தெரிவிப்பதற்கு இந்த need not plus have plus past participle பயன்படுத்தலாம். செய்யக்கூடாத செயலை செய்திருந்தால், அதாவது தேவையில்லாத ஒரு செயலை செய்திருந்தால் அதை நாம் வெளிப்படுத்துவதற்கு need not plus have plus past participle பயன்படுத்த வேண்டும். பாருங்க, the structure is used to express an unnecessary action which was nevertheless performed. Nevertheless means however, இருந்த போதிலும் தேவையில்லாமல் செய்யப்பட்ட செயலை கூறுவதற்கு இந்த அமைப்பு, தேவையில்லாமல் செய்யப்பட்ட செயலை கூறுவதற்கு இந்த அமைப்பு பயன்படுகிறது இறந்த காலத்தில். I needn't have written to him because he phoned to me shortly afterwards. But I had written. நான் அவனுக்கு எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எழுதிவிட்டேன். I need not have written. நான் எழுதியிருக்க வேண்டிய தேவையில்லை to him because he phoned to me shortly afterwards. But I had written, thus wasting my time. இது தேவையில்லாத செயல். You needn't have brought your umbrella for we are going by car. That is, you needn't have brought your umbrella for we are going by car. நாம் மகிழ் ஊர்தியில் செல்கிறோம். நான் மகிழ் ஊர்தியில் செல்வதால் நீ உன்னுடைய கொடையை கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடையை கொண்டு வந்திருக்கிறாய். பட்
யூ brought your umbrella unnecessarily. அப்போ தேவையில்லாத ஒரு செயல், அதாவது இறந்த காலத்தில் தேவையில்லாத ஒரு செயலை செய்ததை குறிப்பிடுவதற்கு. ஒரு செயல் தேவையில்லை, ஆனால் அந்த செயல் செய்யப்பட்டு விட்டது, அதை தெரிவிப்பதற்கு ஆங்கிலத்தில் need not plus go plus past participle பயன்படுத்த வேண்டும். ஆறாவது பயனை பாருங்க, யூசஸ் ஆஃப் நீட் நாட் எஸ் எ மோடல் ஆக்சிலரி. இப்போ நம்ம மேலே பார்த்ததை வந்து ஆமாம், இப்போ மோடல் ஆக்சிலரியாக வந்து இந்த என்னென்ன பயன்படுத்தி மேலேயும் நம்ம மாடல் ஆக்சிலரியை தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்து இன்னும் இந்த யூசஸ் ஆஃப் நீட் நாட் எஸ்எம்ஆர், நீட் நாட்டுங்கிறது வந்து மாடல் ஆக்சிலரியாக இப்படி பயன்படுது. As a modal auxiliary, need is mostly used in its negative form. It gets the same form for all persons. அதாவது இந்த நீட் நாட் வந்து எல்லா இடங்களிலும் தன்னிலை முன்னிலை படத்தில் மூன்றிலும் அதே வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மூன்று வடிவத்திலும் அதை பயன்படுத்தலாம். நீட் நாட்டை மோடல் ஆக்சிலரியா ஒரு குணாதிசய துணைமனையாக நேர்மறை வாக்கியங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை. எதிர்மறை வாக்கியங்களில் தான் நீடு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நீடு இருக்கு இல்லையா, இந்த நீடை வந்து நீடு என்று, அதாவது நேர்மறை வாக்கியத்தில் குணாதிசய பொருளாக, அதாவது முற்றுவினையாக பயனட்டு வெறுப்பாக வந்து அதை பயன்படுத்தலாம் நேர்மறையில். ஆனால் குணாதிசய மாடல் ஆக்சிலரியா வந்து நீடை வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதில்லை. துணைவினையாக குணாதிசய துணைவினையாக நேர்மறை வாக்கியத்தில் நீட்டை பயன்படுத்துவதில்லை. பாருங்க, need not can be used for present and future. It has the same form for all persons. present tense-க்கும் past tense-க்கும் need not பயன்படுத்தலாம். you needn't stay long, expressing unnecessary act. நீ ரொம்ப நாள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. he need not see me tomorrow. எதிர்காலம். you needn't stay long. நிகழ்காலம். he needn't see me tomorrow, expressing unnecessary act. அதாவது எதிர்காலம். we needn't have worried, expressing unnecessary act. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நீ ரொம்ப நாளுக்கு தங்கியிருக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. நாளைக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. we needn't have worried. நாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நீட் நாட் என்பது வந்து மாடல் ஆக்சிலரியாக எதிர்மறையில் தான் பயன்படுத்தப்படுகிறது, நேர்மறையில் பயன்படுத்தப்படுகிறது. that is, it is used only in the negative, not in the positive. Then uses of need as a finite verb. இப்போ மாடல் ஆக்சிலரியை பார்த்தோம். அப்போ ஒரு ஃபைனட் வெர்பாக வந்து நீடு வந்து என்ன பயன்படுகிறது? as a finite verb, need means require or want. இது ஒரு முற்றுவினையாக, அதாவது ஃபைனைட் வெர்பு என்ன பொருள் பயன்படுத்தப்படுதுன்னா require, தேவைப்படுகிறது, require or want, தேவைப்படுகிறது என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. require means I require a pen. he wants a bag. he wants water. Yes, he needs water. I need a pen. அது require or want என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. Need is used to say that something cannot be done without something or someone. அதாவது ஒன்று இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது, ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு ஒரு செயலை செய்ய முடியாது என்னும் பொருளை தெரிவிப்பதற்கு நீட் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இல்லாமல் மற்றொரு செயல் நடைபெற இயலாது என்பதை தெரிவிக்க அந்த நீட் நேர்மறையில் பயன்படுத்தப்படுகிறது. Plants need light in order to survive. In order to survive, உயிரோடு இருப்பதற்கு, expressing necessity, உயிரோடு இருப்பதற்கு தாவரங்களுக்கு ஒளி தேவை. The camcorder needs a new battery. அந்த கேமராவுக்கு, அந்த ஒளிப்பட கருவிக்கு ஒரு பேட்டரி தேவைப்படுகிறது.
Are you sure that you have everything you need? Are you sure that you have everything you need? உனக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நீ வைத்திருக்கிறாயா? எக்ஸ்பிரஸிங் நெசசிட்டி. அப்போ நீடுங்கிறது வந்து ரிக்வயர் ஆர் வாண்ட் என்ற பொருளில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு பாருங்க அதில். இட் இஸ் யூஸ் டு சே தட் யூ வாண்ட் சம்திங் வெரி மச். ஒரு பொருள் மிக அவசியம் என்பதை தெரிவிப்பதற்கு நீடு பயன்படுத்தப்படுகிறது. ஐ நீட் எ ட்ரிங்க். ரொம்ப தாகமாக இருக்கு, தண்ணி வேண்டும். எக்ஸ்பிரஸிங் அர்ஜென்ட் நீட். இஃப் யூ நீட் எனிதிங் ஜஸ்ட் சே. உனக்கு தேவை ஏதாச்சும் தேவைன்னா உடனே சொல். ஜஸ்ட் மீன்ஸ் இமிடியட்லி. உனக்கு ஏதாவது தேவை என்றால் உடனே சொல். ஷீ நீடட் டு கோ அவுட் ஃபார் எ வாக். அவள் ஒரு அதாவது வெளியே ஒரு நடைப்பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஷி நீடிட், அதாவது நடைப்பயிற்சி போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஷி நீடிட் டு கோ அவுட் ஃபார் எ வாக். பாசன்ஸ். ஷி நீடிட் டு கோ அவுட் ஃபார் எ வாக். அப்போ இட் இஸ் யூஸ் டு சே. ஆமாம், அதாவது ஒரு பொருள் ஒருவருக்கு ஒரு செயலை செய்வதற்கு ஒன்று தேவை, ஒன்றை செய்வதற்கு ஒன்று தேவை என்ற பொருளில் நீடு பயன்படுத்தப்படும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். ஐ நீட் எ ட்ரிங்க். இஃப் யூ நீட் எனிதிங் ஜஸ்ட் சே. ஷி நீடட் டு கோ அவுட் ஃபார் எ வாக். மூன்றாவது பயன். இட் இஸ் யூஸ்டு டு சே தட் someone should do something or has to do something. அதாவது ஒருவர் ஒரு செயலை கண்டிப்பாக ஒரு செயலை செய்ய வேண்டும், ஒருவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது ஒருவர் ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது. should do something or has to do something அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்த ஒரு செயலை உடனே செய்ய வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்த பயன்படுகிறது. He needs a doctor straight away. He needs a doctor straight away. உடனே அவருக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார். I need to catch up on my office work. நான் என்னுடைய அலுவலக பணியை உடனே செய்தாக வேண்டும். You need to let me know when I can meet you. நான் உன்னை எப்பொழுது சந்திக்க முடியும் என்பதை நீ எனக்கு சொல்லியாக வேண்டும். யூ நீட், உனக்கு தேவை. அப்படி நம்ம தமிழில் பேசுவது, நான் உன்னை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்பதை நீ எனக்கு சொல்லியாக வேண்டும். இது உனக்கு தேவை. யூ நீட் டு லெட் மீ நோ. நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது நீ சொல்லு. யூ நீட் டு லெட் மீ நோ when I can meet you. அதாவது எக்ஸ்பிரஸிங் அர்ஜென்ட் நீட். 4. It is used to say that something which should have been done was not done. அதாவது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செயல் செய்யப்படவில்லை. இறந்த காலத்தில் செய்யப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு செயல் செய்யப்படவில்லை என்னும் கருத்தை தெரிவிப்பதற்கு. The house needed painting but it was not painted. அந்த வீட்டுக்கு வண்ணம் பூசி இருக்க வேண்டும், ஆனால் வண்ணம் பூச அப்படின்னா என்ன? The house needed painting அப்படின்னா தான் அதுக்கு வண்ணம் பூச்சி தேவைப்பட்டது, அப்படி பூசவில்லை என்று பொருள். Does this shirt need ironing? No, it doesn't need. Does this shirt need ironing? No, it doesn't need. You need to let me know when I can meet you. அப்போ it is used to say that something which should have been done was not done. Does the shirt need ironing? No, it doesn't need. The house needed painting. இதான் மெயின் இதில். The house needed painting. இதுதான் இந்த கருத்துக்கு முக்கியமான. Does the shirt need ironing? No, it doesn't need. You need to let me know when I can meet you. That is, but it doesn't need. Yes, it doesn't need. Then the fifth use. The fifth use of need as a finite verb. Dear students, அன்பு மாணவர்களே, அந்த ஒரு முற்று வினையாக நீட் என்ற சொல்லின்
வினைச்சொல்லின் ஐந்தாவது பயன். It is used to say the quality or skill a job needs. ஒரு வேலையை செய்வதற்கான தகுதி அல்லது திறமையை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. This job needs a lot of patience. Saying quality needed. Being a teacher needs due motivation. Saying skill needed. அப்போ ஒரு தொழிலை செய்வதற்கான தகுதி அல்லது திறமையை வெளிப்படுத்துவதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்கான தகுதி அல்லது திறமையை வெளிப்படுத்துவதற்கு கூறுவதற்கு நீட் பயன்படுத்தப்படுகிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இதுவரை பாருங்கள், மிக அற்புதமான, ஆமாம், நம்ம தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் அதிகமாக நம்ம பயன்படுத்தாத பகுதிகள். மஸ்ட் நாட், நீட் நாட், நீட், இந்த மூணையும் பற்றி இங்கே விளக்கி இருக்கிறேன். இதில் மஸ்ட் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மஸ்ட் நாட்டும் பார்த்துருக்குறோம். இங்கே மஸ்ட் நாட்டை பற்றி பார்த்து, இது மஸ்ட் நாட்டை நீட் நாட்டோட பயன்படுத்துகிறோம். மஸ்ட் நாட், நீட் நாட்டுடைய பயன் என்ன? எங்கே மஸ்ட் நாட்டை பயன்படுத்தணும், எங்கே நீட் நாட்டை பயன்படுத்தணும்? அடுத்து நீடு, நீடு எனக்கூடிய வினைச்சொல் அது ஒரு மோடல் ஆக்சிலரியாக, குணாதிசய வினைச்சொல்லாக எவ்வாறு பயன்படுகிறது? அடுத்து முற்று வினையாக எவ்வாறு பயன்படுகிறது? இந்த இரண்டையும் தெளிவாக, முற்று வினையாக அதனுடைய 5 பயன்கள், அப்போ குணாதிசய வினையாக அதனுடைய 3 நீடினுடைய பயன்கள், அதுபோக மோடல் ஆக்சிலரிஸ், குணாதிசய அதனுடைய 3 பயன்கள், அப்புறம் மஸ்ட் நாட்டுக்கும் நீட் நாட்டையும் ஒப்பிட்டு, அப்புறம் அந்த நீடினுடைய மாடல் ஆக்சிலரியாக பயன்படுத்தும் போது 3 காலங்களிலும் இந்த 4 வடிவங்களில் 4 நிலைகளிலும் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ், இதில் அந்த நீடினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும்? ஃபைனட் வெர்பில் நீடினுடைய ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது இந்த 4 நிலையிலும் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக அட்டவணையிட்டும் காண்பித்திருக்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, கவனம் செலுத்தி மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய பங்கு, நான் உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் எடுத்து அதை எவ்வளவு எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்த வேண்டியது, அதை மனதில் ஏற்றிக்கொண்டு பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. இட் இஸ் யுவர் ஆப்ளிகேஷன், இட் இஸ் யுவர் டியூட்டி. செய்யும் பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை எனது இந்த பாடத்தை கவனித்து அதை உண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.